ஹலோ கைஸ், வெல்கம் டு டேக்கர் பாய்ஸ் இன் டேக்கர்ஸ் மூவி ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம டேக்கர்ஸ் மூவி ரிவ்யூவில் என்ன மூவி ரிவ்யூ பண்ண போறோம்னா, நம்ம அதரோட லேட்டஸ்ட் மூவி இதய முரளி படத்தை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இதய முரளி இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதரா சாரோட அப்பா முரளி இருக்கார்ல, அவரோட படம் இதயம் இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. எப்படின்னா இதயம் படத்துல அவரோட அப்பா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த லவ் கடைசி வரையும் சொல்லாம அவர் மனசுக்குள்ளேயே வச்சு அந்த படத்தை முடிப்பாங்கல்ல, அதே கான்செப்ட்ல தான் இந்த இதய முரளி படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்காக இந்த படத்தோட டைட்டில் இதய முரளின்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல அதே மாதிரி இதயம் படத்தை மாதிரி கான்செப்ட் காப்பி பண்ணா இந்த ஜெனரேஷனுக்கு செட் ஆகுது. என்ன மாதிரி காதலை சொல்ல முடியாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த இதய முரளி படத்தை இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி வடிவமைச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா இதயம் படத்துல ஒரே ஒரு லவ் தான் பண்ணுவாரு நம்ம முரளி சார். அதை கடைசி வரையும் சொல்லாம இருக்க மாதிரி காமிச்சிருப்பாரு. பட் ஆனா இந்த படத்துல அதோரா சாருக்கு டிஃப்ரெண்ட் டைம்ல டிஃப்ரெண்ட் பீரியட்ல ஒரு டைம்ல லவ் வரும்ல. சின்ன வயசுல இருக்கும் ஒரு லவ், அப்புறம் டீனேஜ்ல ஒரு லவ், அப்புறம் மெச்சூரான ஒரு லவ், எல்லா லவ்வையும் காமிச்சிருப்பாங்க. அந்த எல்லா லவ்லுமே இவர் கடைசி வரையும் லவ் சொல்லாம மனசுக்குள்ளே வச்சுக்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்டா கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா காதலையும் சொல்ல முடியாது, ஏன்னு காரணத்தையும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் லவ் போர்ஷனா நம்மளுக்கு எல்லாருக்குமே 10 வயசுல ஒரு க்ரஷ் வரும்ல. எப்படின்னா நம்ம கூட படிச்சவங்க, நம்ம வயசு பொண்ணுங்களை தாண்டி ஒரு டீச்சர் மேல, ஒரு வயசானவங்க மேல ஒரு க்ரஷ் வரும்ல. வயசானவங்க ஒரு 25-30 வயசு மாதிரி ஒரு க்ரஷ் வரும்ல. அது எல்லா லைஃப்லயும், நம்ம லைஃப்லயும் சரி, உங்க லைஃப்லயும் சரி, அந்த ஒரு க்ரஷ் வந்துருக்குங்களா. அந்த க்ரஷை காமிச்சிருப்பாங்க. அந்த க்ரஷை நம்ம லவ்வா கன்சிடர் பண்ண முடியாது, பார்த்து ரசிக்கிறத விட சரிதான். ஆனா அதுலயுமே நம்ம அதரா சார் கொஞ்சம் சிலிமிஷாவெல்லாம் பண்ணுவாரு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அந்த போர்ஷன்ஸ்லாம். அண்ட் அதை தாண்டி லேட்டரா இவர் டீனேஜ் போர்ஷனை காட்டுறாங்க. அப்போ இவருக்கு ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் லவ் பண்றாரு ஒன் சைடா. பட் ஆனா அந்த பொண்ணுக்கு லவ் இருக்கா இல்லைன்னா தெரியல. ஆனா இவர் மட்டும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு டைம்ல அந்த பொண்ணுக்கு பர்த்டே வரும். அந்த பர்த்டே அப்போ கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணிட்டு இவர் ஆசையா ஒரு கிஃப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு திடீர்னு சர்ப்ரைஸ் நடக்குது. சர்ப்ரைஸ்னு சொல்லலாம், ஒரு ட்விஸ்ட்னு சொல்லலாம். அந்த ட்விஸ்ட்ல நம்ம ஆள் உடஞ்சு போயிடுவாரு. சாதாரண விஷயமாவே இவர் இதே முரளி மாதிரி மனசுலயே வச்சுட்டு லவ் சொல்லாம இருப்பாரு. இப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லவா வேணும். அதனால கண்டிப்பா அந்த லவ் அதோட குடி துணி புதைச்சிட்டு அந்த லவ் மனசுக்குள்ளே வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அண்ட் லேட்டரா ஸ்கூல் டைம்ல டீனேஜ் டைம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் டைம்ல மெச்சூரான டைம்ல இவருக்கு ஒரு லவ் வருது. இந்த லவ் ஸ்கூல்ல டீனேஜ் லவ் மாதிரி இல்லாம எல்லாம் பேசி நல்லா வெளியே அவுட்டிங்லாம் போறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேங்கா சாப்பிட போறது, நல்லா ஊர் சுத்துறதெல்லாம் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஆனாலுமே அந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்தாலுமே இவருக்கு அவர்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்றது ரொம்ப தயங்கிட்டு இருந்தாரு. அப்போ நம்மளுக்கு என்னடா தோணுச்சு, என்னடா அவரு சின்ன வயசுல ஒரு டீச்சர் மேல கிரஷா இருந்தாரு, அது சொல்ல முடியாது, சரி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டீனேஜ்ல எல்லாருக்குமே அந்த பதட்டம் இருக்கும், பொண்ணுகிட்ட பேசிக்க மாட்டோம். இவரும் அந்த பொண்ணுகிட்ட அவ்வளோ பேசிக்க மாட்டாரு, சும்மா பார்வையில தான் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது பேச கொஞ்சம் பயம் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்டா அந்த ட்விஸ்ட் கொடுத்தனால டோட்டலா அவர் மைண்ட் ஸ்டக் ஆகி நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு போயிட்டாரு நார்மலா. பட் ஆனால் இந்த லவ் பாஸ்ட்ல இருக்க லவ் எல்லாம் தாண்டி இப்போ ஒரு மெச்சூர்டான ஸ்டேஜ்ல லவ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வெளியே போறதும் சரி, அதுக்கப்புறம் நல்லா ஓப்பனா பேசுறதும் சரி. அப்படி இருந்துமே இவர் லவ் சொல்லாதது என்னடா இந்த மனுஷன் எப்பா லவ் சொல்லுவான் அப்படியே ஒரு சலிப்பு ஏற்படுத்திடுச்சு. அப்போ நம்மளுக்கும் மைண்ட்ல ஒன்று தோணுச்சு, ஸ்பாட்ல மட்டும் நாங்க இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. இந்த 2K கிட்ஸ் மைண்ட் வாய்ஸ் சரி, என் மைண்ட் வாய்ஸ் சரி, அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கிறதெல்லாம் ஒன் டைம் தான் ஃபர்ஸ்ட் லவ், டீனேஜ்ல கூட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம மெச்சூர் ஆயிட்டோம்னா வச்சுக்கலேன், பிடிச்சதான் பட்டுன்னு போய் சொல்லிடுறாங்க. யாரா இருந்தாலுமே, நானும் இன்ஃபேக்ட் இருந்தாலுமே, யாரா இருந்தாலுமே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா, நான் லவ் பண்றேன், உனக்கு லவ் பண்ணது தோணுச்சுன்னா லவ் பண்ணு, இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு போறதை தாண்டி இழுக்கிறேன்ட்டு இழுத்து வச்சிருக்காங்க. கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் பதில சொல்லிடுவேன். அப்புறம் லேட்டரா ஒரு டைமுக்கு மேல அந்த ஹீரோயின் ஸ்டடீஸ்லாம் முடிச்சு அவங்க ஊருக்கு போறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வரவே போறதில்லன்ட்டு தெரிஞ்சுமே இவர் சரி இதுதான் லாஸ்ட் டைம், கரெக்டா போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்ல போறாரு ரயில்வே ஸ்டேஷன்ல. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அங்கேயுமே அவர் சொல்ல தயங்குறாரு. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு இவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவர் சொல்ல எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. ஆனாலுமே அதை தவிர்த்துட்டு இதய முரளியோட பையன் நான் அவ்வளவு சீக்கிரம் லவ் சொல்லிடுவேன்ட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தாரு. இந்த இழுத்துனே இருந்த டைம்ல ட்ரெயின் போக விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அதோட அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் பிசினஸ் மேனா மாதிரி அவர் லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. அந்த என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவர் லைஃப் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில லவ் சொல்ல கூட தைரியம் இல்லாம இருந்திருக்குமே, இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம ஸ்கூல் படிச்ச பொண்ணு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அந்த டீனேஜ் லவ் வந்துச்சுல, அந்த பொண்ணை நம்ம உண்மையா லவ் பண்ணிருக்கோம், அந்த பொண்ணை இப்போ இன்னும் நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்லாம் சொல்ல தேவையில்ல, ஜஸ்ட் நான் அந்த டைம் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஆள் கிளம்பி போறாரு. எப்படின்னா கல்யாணம் 10 நாள் வச்சுட்டு அந்த பொண்ணு நியூயார்க்ல இருக்கு, யூஎஸ்ல, அங்க கிளம்பி போறாரு ஜஸ்ட் நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்றதுக்காக. அப்படி அங்க வேற லெவல் ட்விஸ்டா இருக்கே ப்ரோ, கொரியன் டிராமால கூட வராத புது மேட்டரா இருக்கு. அங்க போய் லவ் சொன்னாரா, இல்ல லவ் சொல்றதை தாண்டி வேற ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்துச்சா, கடைசியில இவர் என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு கூட கல்யாணம் நடந்துச்சா, இதுதான் இந்த படத்தோட கதை.
ஸோ என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு வந்து ஒரு கேமியோ ரோலில் தான் வருவாங்க அந்த ஹீரோயின். அந்த ஹீரோயின் ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோயின். இவங்க என்னடா ஒரு கெஸ்ட் ரோலில் போட்டு வச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களே மெயின் லீடில் கொடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஹீரோயின். நீங்கள் வேணால் அந்த கெஸ்ட் ரோலில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தோணும் பாருங்க. அண்டு அதுக்குன்னு மற்ற ஹீரோயின்ஸை நான் வந்து தப்பாக சொல்லலை. எல்லா ஹீரோயின்ஸுமே வந்து ஒரு பெரிய லீடாக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய காஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா யாருன்னா ஜனிதா காந்தியாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து கைடுல்வாராக இருக்கட்டும், அண்ட் பிரீத்தி முகுந்தராக இருக்கட்டும். ஸோ ஃபீமேல் லீடே வந்து ஒரு பெரிய கேஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீமேல் தாண்டி வந்து அதர் கேஸ்டிங்கான வந்து பரிதாபங்கள் டீமில் சுதாகர் அண்ட் டிராவிடா இருக்கட்டும், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து சும்மா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க அந்த பரிதாபங்கள் அந்த பண்ணுற அந்த ஹியூமர் சென்ஸை வந்து இதுலேயும் காமிச்சிருக்காங்க. ரொம்ப படத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்துன்னு சொல்லலாம். அண்டு ரக்ஷன் இருக்காங்களா, ரக்ஷன் அப்புறம் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நேம் கூட தெரியல, அவங்க கூட கம்பேரிங் பண்ணுறவங்க, அவங்க பேரா கொடுத்துருந்தாங்க. அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரியும் சரி, அவங்களோட அந்த காமெடி சென்ஸும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில். அண்ட் இதை தாண்டி வந்து தமன் இருக்கார்ல, இவர் வந்து இந்த படத்தில் ஆக்டிங் பண்ணது வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் மியூசிக் வந்து பிஜிஎம்மாக இருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி சாங், அந்த சாங்கில் வந்து இந்த கட்டளைகி சாங் இருக்குல்ல, தேட்டர் பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோக் சாங் போட்டிருக்காரு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. ஒரு நல்ல செலிப்ரேஷன் பண்ற தியேட்டரை போய் பார்த்தீங்கன்னா தியேட்டர் தெரிக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. அண்ட் அதை தாண்டி அவங்க ஒரு பேர் வருவாங்க, அவங்க பேர் சரியா ஞாபகம் இல்லை. அவங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து இந்த படமே பார்க்க வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் ஆச்சு. ஏன்னா வந்து முக்கால்வாசி ஃபாரின் லொக்கேஷன்ல அண்ட் வந்து ஒரு காலேஜ் பொசிஷனில் எடுத்தனால வந்து ஒரு பக்கா விஷுவல் ட்ரீட்டாக ஒரு வந்து ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, டிஃப்ரெண்ட் டைம் லைனில் வர ஸ்டோரி லைன் தான். எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு 10 வயசில் இருக்கும்போது அப்போ அந்த ஜென்ரேஷனில் வந்து 1990 சம்திங்கில் வந்து காட்டுவாங்களா, அப்போ வந்து என்ன நல்லா ஃபேமஸ், அந்த 5 ரூபா அந்த ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் கிஸ் பண்ணால் குழந்தை பிறக்கும், அந்த கான்செப்ட்லாம் கொண்டு வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் டீனேஜ் டைமில் வந்து அந்த WWE இயர் கம்ஸ் த பெயின் நல்லா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இயர் கம்ஸ் த பெயின் தெரியல, அந்த ஸ்மாக் டவுன் PS2 விளாடுறவங்க அதாக இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாஸ் பாக்கு டேடி மம்மி பார்க்க இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஜென்ரேஷனில் என்னென்னலாம் நம்ம அனுபவிச்சோமோ அதே இது வந்து காமிக்கிறது வந்து ரொம்ப வந்து நம்மளே அந்த ஜென்ரேஷனுக்கு போன மாதிரி இருந்துச்சு. நம்மளே வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க கூட இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம்னா, ஒரு அதரோட தீவிரமான ஃபேனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு லவ் அண்ட் ஃபீல் குட் மூவி எதிர்பார்த்து போகிறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் நார்மல் ஆடியன்ஸ்க்கே வந்து ஒன் டைம் பார்க்குற மாதிரி ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக அமைஞ்சிருக்கு. அப்படி தான் இந்த படத்தோட டேரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் கொடுத்துருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து டைரக்ட் பண்ணாமல் நிறைய படத்துக்கு கோ ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. எக்ஸாம்பிள் இட்லி கடையாக இருக்கட்டும், அது பராசக்தி படமாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கு பிஃபோர் வந்து காத்து வாக்கில் 2 காதல் இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து அவர் கோ ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அண்ட் காத்து வாக்கில் 2 காதல் படத்துக்கு வந்து இவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்திருக்காரு. ஸோ இவர் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிமோகிராஃபி அவர் டைரக்ஷனில் வரனால வந்து ஒரு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வழி ஐம் டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.